நமக்கு ரைட் சைடில் தெரியுதாங்க ஏரோ ஹப். இங்கே நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்து வரப்போது தேர்ட் டைட்டில் பார்க்குன்னு சொல்கிறாங்க. நமக்கு அப்படியே அந்த சைடு ஜூம் பண்ணுங்க ப்ரோ. ஸோ அங்கே வந்து ஆப்பிள் கம்பெனியோட 30 ஏக்கரில் 15,000 வீடுகள் கொண்ட ஒரு டவுன்ஷிப் வந்து ஆப்பிள் கம்பெனி வந்து அவங்களோட ஸ்டாஃப்ஸ்க்காக டெவலப் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் பக்கத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்ம அக்காட் ஹவுசிங் ஒரு 56 ஏக்கரில் மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஃபியூ பிளாட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் 600 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா பட்டா ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃப்ரீ பண்ணி தராங்க. 2 கிரவுண்டு வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாட்டே வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸும் போயிட்டு இருக்கு. ஒரு கனெக்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு இந்த சைட்டு. நம்ம தாம்பரத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் டிரைவ்ல இந்த இடத்துக்கே வந்துடலாம். ஜிஎஸ்டி ரோடா இருக்கட்டும், பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்கட்டும், சிபிஆர் ரோடா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து நீங்க 5 to 10 மினிட்ஸ் மேக்ஸிமம் 15 மினிட்ஸ்க்குள்ள ரீச் ஆகிற டிஸ்டன்ஸ்ல நம்மளோட சைட் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ உங்க ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவோ இல்லை ரெடியாக வந்து வீடு கட்டி கொடுப்போம், இல்லை எனக்கு ரெண்டல் இன்கம் வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த 3 ஆப்ஷனுக்குமே இந்த சைடு வந்து பக்காவாக சூட் ஆகும். நம்மளோட சைட்டுக்கு வந்துட்டு நம்ம சைட்லேருந்து பார்த்தாலே தெரியும், இந்த ஐஃபோன் கம்பெனி அவங்களோட ஸ்டாஃப்ஸ்க்காக 30 ஏக்கர்ல 15,000 வீடுகள் வந்து அங்கே பெரிய அபார்ட்மெண்ட் நிறைய வந்து கட்டியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான ரியல் எஸ்டேட் வீடியோ பண்றதுக்காக இருக்கும். அது லோ பட்ஜெட்ல ஃபியூச்சர்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தேடிட்டீங்க உங்களுக்கான வீடியோ தான் இது. நம்ம கூட வந்து அக்காட் ஹவுசிங்கோட பிரஜேஷ் சார் இருக்காங்க. ஹாய் சார். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், நம்ம சைட்டோட லொகேஷன் சொல்லுங்க. லொகேஷன் வந்து ரொம்ப ஹைலைட். என்னன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு கிரீனரியான சைட்டு இன்னைக்கு சென்னையில எங்கேயுமே கிடையாது. ஸோ கிரீனரியான சைட்டு பச்சை பசையில் இருக்கிறத பார்த்துட்டு ஏதோ எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா சென்னைக்கு அவுட்ருன்னு நினைப்பாங்க. ஆனா இது நம்ம சைட்டு பாத்தீங்கன்னா தாம்பரத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் டிரைவ் பண்ண நம்ம சைட்டுக்கு ரீச் ஆயிடலாம். சூப்பர் சார். சிட்டி உள்ள இருக்குது, படப்பை பக்கத்துல. ஓகே, லொகேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. சென்னையோட அடுத்த வளர்ச்சி வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. ஆல்ரெடி வந்து வளர்ந்துருச்சு. கிட்டத்தட்ட வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து டெய்லி இங்கே சென்னையிலேருந்து இங்கே வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு லொகேஷன் இது. ரெண்டலுக்காக ஒரு வீடு கட்டிங்கன்னா கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா வந்து எல்லாருமே இங்கே உள்ள எல்லாருமே வந்து சென்னையில் சிட்டிக்குள்ளேருந்து தான் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ரெண்டலுக்கு வந்து நிறைய ஒரு வீடுக்கு தேடிட்டு இருக்க ஒரு மெயினான லொகேஷன் இது. ஸோ இப்போ நம்ம சைட்டில் வந்து ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா எதுக்காக வாங்கலாம்னு நினைக்கிறீங்க? எதுக்காக இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்? நல்ல ரொம்ப அருமையான கேள்வி பிரதர். எதுக்காக வாங்கணும் அப்படின்றது பார்க்கும்போது ஒரு 3 ரீசன் தான் இருக்கும் நம்ம மக்களிடையே. ஒன்னு, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குவோம், ஃபியூச்சருக்காக, ஒரு செட்டில்மெண்ட்டுக்காக, ஒரு பாதுகாப்புக்காக ஒரு இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுல இருந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம்னு பார்ப்பாங்க. கண்டிப்பா அது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இமீடியட்டா வீடு கட்டி கொடுப்போம். அதுக்கு உண்டான எல்லா ஃபெசிலிட்டிஸும் உள்ள இருக்கு. இபி கனெக்ஷன் வந்துருச்சு, ரோட்ஸ் எல்லாமே போட்டுட்டோம். ஸோ சுத்தி உங்களுக்கு டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. இமீடியட்டா வீடு கட்டி வரலாம். மூணாவது, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். நிறைய பேர் என்னன்னா ஒரு லோ பட்ஜெட் பிளாட் வாங்கிட்டு, இப்ப என் பின்னாடியே பார்க்கலாம், லோ பட்ஜெட் பிளாட் வாங்கி ஒரு வீடு ஒரு 3 போர்ஷன் கட்டி ரெண்டுக்கு விட்டு மினிமம் ஒரு 30,000 இன்கம் பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட். சூப்பர் சார். உடனே வந்து வீடு கட்டியும் குடி போகலாம், இல்லை உங்களுக்கு ரிட்டர்ன் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் வாங்கி போடலாம். சரி, இல்லை இவங்கள மாதிரி இங்கே ஒரு கஸ்டமர் வந்து வீடு கட்டி வாடகைக்கும் விட்டுருக்காங்க. ஒரு இடத்துல சின்ன இடம் வாங்கி அதில் 3 ஃப்ளோருக்கு வந்து கட்டியிருக்காங்க. மேலே உள்ள 2 ஃப்ளோர் வந்து வாடகைக்கு விட்டு அதில் வந்து இங்கே உள்ள லோக்கலில் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் ஒர்க் பண்ணுற வந்து இங்கே வாடகைக்கு இருக்காங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரை வந்து அவங்க வந்து ஹோட்டல் வந்து ஏர்பிஎன்பி அந்த மாதிரி வந்து போர்ட்டல் வந்து அப்டேட் பண்ணி அவங்க வந்து அதில் வந்து இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிட்டு அதில் மினிமம் ஒரு 5,000 rupees per day சொல்லிட்டு மினிமம் ஒரு 6 புக்கிங்காக அவருக்கு புக் ஆயிடுது. ஸோ அதுல ஒரு 30,000. ஸோ இது மொத்தமா ஒரு 45,000 அவருக்கு இன்கம் வந்துட்டு இருக்கு. ஸோ பெரிய விஷயம் இல்லைங்களா? அதாவது லோ பட்ஜெட்ல பிளாட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 15 லட்சம் தான். ஸோ வீடு கட்டி கொடுத்தோம், அது ஒரு 25 lakhs. மொத்தம் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 40 lakhs. ஸோ அது ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா அவருக்கு மினிமம் ஒரு 40,000 வந்துட்டு இருக்கு. ஓகே, ரொம்ப சீக்கிரமே அந்த போட்ட அமௌண்ட் எடுத்துருவாங்க போல. ஆமா, அதாவது அவருக்கு பிளாட் வந்து அவருக்கு கையில இருந்த சேவிங்ஸ் வச்சு வாங்கிட்டாரு. வீடு வந்து லோன் போட்டு கட்டிக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது லோனுக்கு அவருக்கு வர இன்கம் வச்சு அவரு இஎம்ஐ கட்டிக்கிறாரு. ஓகே, இஎம்ஐ சீக்கிரம் முடிச்சிடலாம், வீடு நமக்கு சொந்தமாயிடும். அவருக்கு ஒரு பெரிய அசெட் ஆயிடுது இல்லையா? அதாவது லைஃப் லாங் அவருக்கு ஒரு இன்கம் இல்லையா? சோ அது ஒரு செகண்ட் இன்கம். சோ அதுக்கு நம்ம சைட் சூப்பரான ப்ராஜெக்ட். ஓகே சார், நம்ம சைட் மொத்தம் எத்தனை ஏக்கர், எவ்வளவு பிளாட் சார்? டோட்டலா வந்து ஒரு 56 ஏக்கர்ஸ். ஓகே, சோ இது வந்து டிடிசிபி ரேரா பேங்க் அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட். ப்ராப்பரா இருக்கும், எல்லா அப்ரூவல்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. சூப்பர் சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபுல் 56 ஏக்கர்ஸ்க்கும் நம்ம வந்து காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம். ஓகே, சோ நார்மலா வந்து ஒரு பக்கம் 2 பக்கம் தான் காம்பவுண்ட் வால் போடுவாங்க. ஆனா 56 ஏக்கர் கிட்டத்தட்ட காம்பவுண்ட் வாலுக்கே நம்ம வந்து ஒரு 4 crores கிட்ட செலவு பண்ணிருக்கோம். சோ எதுக்கு நான் பிரதர், அதாவது நம்ம கிட்ட வாங்குறவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி, ஒரு பாதுகாப்பு வேணும். சோ அதனாலதான் நிறைய பேர் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இன்னைக்கு என்ஆர்ஐஸ் கூட எப்படி யோசிக்கிறாங்கன்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ற லேண்ட் சேஃபா இருக்கா, கண்டிப்பா பாதுகாப்பா இருக்கா அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. சோ அதனாலதான் வாங்குறவங்க எப்பவுமே டெய்லி வந்துட்டு பாத்துட்டு போக முடியாது. அதனாலதான் நம்ம மெயினா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு நம்ம இது ஒரு பாதுகாப்பு நம்ம கொடுக்குறோம். உள்ள 2 செக்யூரிட்டிக்கு ஃபேமிலியே நம்ம தங்க வச்சிருக்கோம். ஃபுல்லி காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம். அம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லி 40
20 feet 30 feet பிளாக் டாப் ரோட்ஸ், ஓகே ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். இபி கனெக்ஷனே வந்துருச்சு, 3 phase இபி கனெக்ஷன். Super, இது sir. இல்லாம அவென்யூ பிளான்டேஷன்ஸ் எல்லாமே நம்ம Okay. கொடுத்துருக்கோம். பார்க்கலாம் எவ்வளவு கிரீனரியா இருக்குன்னு. நல்ல கிரீனரியா இருக்குங்க. உள்ள வந்தா இப்படி ஒரு இடம் இந்த ஏரியால இருக்கு அப்படின்னு பாப்பீங்க. உள்ள பாத்தீங்கன்னா வந்து நிறைய சைட்ல வந்து இங்க மாமரம் எல்லாம் வச்சிருக்காங்க, நல்ல காய்ச்சிருக்கு. தேக்கு மரம் எல்லாம் வச்சிருக்காங்க. நீங்க வாங்கக்கூடிய சைட்ல இந்த மரங்கள் கூட இருக்கலாம், தேக்கு மரம் இருக்கலாம், இல்ல மாமரம் இருக்கலாம், ஏதாவது ஒரு மரம் ஒரு சைட்டு பக்கத்துலயே இருக்கு. என்னன்னா பிரதர், நல்ல மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்டைலான சாயில், சூப்பர் ஃபர்டைலான சாயில். அது நல்லா எது போட்டாலும் நல்லா விளையும். ரெண்டாவது வந்து வாட்டர் 50 அடியில தண்ணி, சூப்பர் சார். 50 feetல வாட்டர், நல்லா ஸ்வீட்டா இருக்கும். ஆரோ கூட போட வேணாம், டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். அதனாலதான் நம்ம சைட் இவ்வளவு கிரீனரியா இருக்கிறது. அதாவது ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் யாராவது பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் சொல்றேன், அதாவது ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப், பொல்யூஷன் ஃப்ரீயான ஒரு இடத்துல வாழணும் அப்படின்னு யாராவது ஆசைப்பட்டா நம்ம சைட்ல பிளாட் வாங்கலாம். சூப்பர் சார். சார் நம்ம சைட்டோட கனெக்டிவிட்டி பத்தி சொல்லுங்க சார். கண்டிப்பா பிரதர், கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு சைட் டெவலப் ஆகணும்னா கனெக்டிவிட்டி ரொம்ப முக்கியமானது. நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கனெக்டிவிட்டி இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா இப்போ மெயினான கனெக்டிவிட்டி சென்னை பெரிஃபரல் ரோடு, சிபிஆர் இல்லைங்களா. சென்னை பெரிஃபரல் ரோடு தான் டாக்கே, பெரிய ஒரு ரிங் ரோடு. 135 கிலோமீட்டருக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெச் இருக்கிற ஒரு அவுட்டர் ரிங் ரோடு. கிட்டத்தட்ட ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் கவர் ஆகும். சூப்பர் சார். அதே மாதிரி சிட்டிக்கு உள்ள நம்ம ரீச் ஆயிடலாம் 30 minutes 40 minutesல. சோ அப்படிப்பட்ட அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து ஒரு 100 அடி ரோட்ல தான் நம்ம சைட் இருக்கு. இதை விட கனெக்டிவிட்டி என்ன வேணும்? இது இல்லாம தாம்பரத்துல ஒரு 20 நிமிஷத்துல ரீச் ஆயிடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 20 minutesல இருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரீச் ஆயிடலாம். சூப்பர் சார். சோ அப்படியே படப்பை வழியா நம்ம சைட்டுக்கு வந்துடலாம். இது எஸ்பி கோவில் இருக்கு இல்லீங்களா. ஆமா சார். எஸ்பி கோவில் இருந்து ஒரு 15 to 20 minutesல ரீச் ஆயிடலாம். சூப்பர் சார். இன்னொரு மெயினான ஒரு விஷயம் சொல்லிடுறேன் பிரதர், கனெக்டிவிட்டி. பெங்களூர் ஹைவே. பெங்களூர் ஹைவே இன்னைக்கு உலகமே உத்து பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஹைவே அது. அதாவது எலிவேட்டட் ஹைவேவா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. பெங்களூருக்கு ஒரு 3 ஹவர்ஸ்ல 4 ஹவர்ஸ்ல ரீச் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் கட் பண்ணிட்டு ஒரு 10-way லைனை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஒரு 3-4 monthsல ஓப்பன் ஆயிடும். ஸோ அதுக்கும் இப்போ பெங்களூர் ஹைவேல இருந்தும் கனெக்டிவிட்டி இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு 10 minutes தான். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பரந்தூர் நம்ம சைட்ல இருந்து ஒரு 20 minutes டிரைவ் பண்ணா பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கும் போயிடலாம். ஸோ இவ்வளவு கனெக்டிவிட்டி இருக்கு. அதே மாதிரி அவுட்டர் ரிங் ரோடு இருக்கு. ஸோ அந்த அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்தும் ஒரு 15 minutesல ரீச் ஆயிடலாம். ஸோ இவ்வளவு கனெக்டிவிட்டி இருக்கிற ஒரு சைட் இன்னைக்கு சென்னையில எங்கேயுமே கிடையாது. ஸோ அதனால டெவலப்மெண்ட்ஸ் கனெக்டிவிட்டி நிறைய இருந்ததுன்னா டெவலப்மெண்ட் பயங்கரமா கண்டிப்பா. சூப்பர் சார். சார் சொன்ன மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீட் வரும்போது பிடிச்சாடி பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே, அப்படி இந்த சைடு போனீங்கன்னா உங்களுக்கு எஸ்பி கோயில், உங்களுக்கு அடுத்தது வந்து ஜிஎஸ்டி ரோட கனெக்ட் பண்ணிடலாம். இந்த சைடு போனீங்கன்னா உங்களுக்கு படப்பை வழியா நம்ம சிட்டிக்குள்ள அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த ஒரு லொகேஷன்ல அது லோ பட்ஜெட்ல ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்க யோசிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா கண்ண மூடிட்டு வாங்கலாம். டேரக்டா வந்து பாருங்க, ஆல்மோஸ்ட் வந்து 90% கிட்ட பிளாட்ஸ் எல்லாமே சொல்லிட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் கம்மியான பிளாட்ஸ் இருக்கு. அதுவுமே வந்து பெஸ்ட் பிரைஸ்ல ஆஃபர்ல வந்து கொடுக்க போறாங்க. ரேட் பாத்தீங்கன்னா 2100 ரூபாய். 2100 ஜஸ்ட் 2100 per square feet. அவ்வளவுதான் இந்த ரேட். ஆனா இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அதாவது வித்தின் 2 இயர்ஸ்ல இப்போ சென்னையோட 3rd டைடல் பார்க் நம்ம வரும்போது பார்த்தோம். 100 ஐடி கம்பெனிஸ் வருது. ஏரோஸ்பேஸ் பார்க் ஒரு 110 ஏரோ காம்பனன்ட்ஸ் கம்பெனிஸ் வருது. சைட்டு பக்கத்துலயே ஒரு டவுன்ஷிப் இருக்கு. 15000 குடும்பங்கள் வசிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே டெவலப்மெண்ட் ஆயிடும். ஒரு 2 இயர்ஸ்ல ஓப்பன் ஆயிடும். எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அதோட ரேட் நான் இப்ப சொல்றேன், நோட் பண்ணிக்கலாம். 5000 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் 2 இயர்ஸ்ல. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் வேற எதுலயுமே மக்கள் வந்து எடுக்க முடியாது. நான் ஓப்பனா சொல்றேன், லைவா சொல்றேன். 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த ஃபீல்ட்ல. 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நானும் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டேன். என்னோட அனுபவத்தை தான் நான் ஷேர் பண்றேன். ஸோ அதாவது நிறைய மக்கள் 15 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா நான் OMRல ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணோம். ஸோ அப்படி பண்ணும்போது ஸ்கொயர் ஃபீட் ரொம்ப கம்மியா கொடுத்தோம். ஒரு 1000 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எல்லாம் கொடுத்தோம். ஆனா இன்னைக்கு ஸ்கொயர் ஃபீட் 15000 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட். ஸோ எங்கேயோ போயிடுச்சு. ஸோ அன்னைக்கு நான் சொன்னேன், நிறைய பேருக்கு இதே மாதிரி சொல்லியிருந்தேன், நல்லா டெவலப் ஆகும், நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி ஒரு டெவலப்மெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம படப்பை பக்கத்துல வர இடத்துல எதிர்பார்க்கலாம். அங்க டெவலப் ஆகிறதுக்கு 10 வருஷம் ஆச்சு. ஆனா நான் சொல்றது இன்னொரு 3-4 இயர்ஸ்ல அதே அப்ரிசியேஷன் இங்க கிடைக்கும். ஆஃபர் கேட்டிருந்தீங்க, நல்ல ஒரு ஆஃபரா கொடுக்குறேன். ஓகே சொல்லுங்க சார். நம்ம எல்லாரும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு சிறுக சேமிச்சு வாங்குற ஒரு பிளாட். அவங்களுக்காக மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்காக நான் எப்பவுமே நான் சப்போர்ட் பண்ணுவேன். எல்லாருக்கும் நான் ஒரு ஆஃபர், நல்ல ஆஃபர் கொடுக்குறேன். ஒரு கிரவுண்ட் வாங்குறவங்களுக்கு 200 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீயா கொடுக்குறேன். 200 ஸ்கொயர் ஃபீட், அதாவது கிட்டத்தட்ட 2 பெட்ரூமே எக்ஸ்ட்ரா கேட்டுக்கலாம். அந்த 200 ஸ்கொயர் ஃபீட்ல அதை நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோம். இல்ல 2 கிரவுண்ட் பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு 4800 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறவங்களுக்கு நம்ம ஒரு பிளாட்டே கொடுக்கலாம். எங்க சார் நம்ம இங்க ஏரோ சிட்டிலேயே கொடுக்கலாம். இதே சைட்ல ஒரு பிளாட்டே கொடுக்கலாம். 2 பிளாட் வாங்கினா ஒரு பிளாட் ஃப்ரீயா நான் கொடுக்குறேன். இல்ல 2 பிளாட் வாங்குறவங்களுக்கு இன்னொரு நல்ல ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். இங்க 2 பிளாட் வாங்குறவங்களுக்கு நம்ம சென்னை ECRல மகாபலிபுரம் பக்கத்துல ஒரு பிளாட் நான் ஃப்ரீயா தரேன். அதாவது எப்படி ஆமா எது வேணா சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எதுக்கு நான் இந்த ஆஃபரை கொடுக்குறேன்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுக்கு. அதாவது இங்கேயும் ஒரு லோ பட்ஜெட் பிளாட் வாங்கி இந்த மாதிரி வீடு கட்டி ரெண்டுக்கு விடலாம். நான் ஃப்ரீயா கொடுக்குறேன் இல்லையா ECRல. அதுல ஒரு ரிசார்ட் பிளாட் நம்மளே போட்டிருக்கோம் வீடியோ இல்லைங்களா. சோ அந்த ரிசார்ட் பிளாட்ல ஒரு ரிசார்ட் கட்டி அதுலயும் மினிமம் ஒரு 30,000 இன்கம் பார்க்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரியில யாருமே கொடுக்காத ஒரு ஆஃபர் நான் கொடுக்குறேன். ஓகே சார். இப்போ மினிமம் வந்து 600 ஸ்கொயர் ஃபீட் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு ஏதாவது ஆஃபர் இருக்கா? ஆமா கண்டிப்பா. மினிமம் 600
600 ஸ்கொயர் ஃபீட் எடுக்கிறவங்களுக்கும் நான் ஆஃபர் கொடுக்குறேன். ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா, டாக்குமெண்டேஷன், ஈசி இது எல்லாமே ஃப்ரீயா பண்ணி கொடுக்கலாம். ஓகே, நீங்க 600 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பட்டா ரிஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து ஃப்ரீ பண்ணி தராங்க. உங்களுக்கு ஒரு கிரவுண்டா எடுக்கிறீங்கன்னா அதுக்கும் ஆஃபர் இருக்கு, 2 கிரவுண்டா எடுக்கிறீங்கன்னா அதுக்குமே நிறைய ஆஃபர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. சார் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்பெஷலான ஆஃபர்ஸ் மட்டும் இல்ல, சைட்டுமே வந்து நல்ல ஒரு ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் உள்ள இடத்துல தான் இருக்கு. பக்கத்துலயுமே வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு நம்ம சைட்டுக்கே வந்திருப்போம். டைடல் பார்க்கெட்டா இருக்கட்டும், இங்க டவுன்ஷிப்பா இருக்கட்டும், இங்க வல்லக்கோட்டை முருகன் கோயில் இங்க நம்ம சைட்லயும் ஒரு 5 நிமிஷத்துல ரீச் ஆகல, ஒரு 3 கிலோமீட்டர் தான். இந்த மாதிரி கனெக்டிவிட்டியுமே சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி ஒரு இடத்துல ஃபியூச்சர்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவோ இல்ல ரெடியா வந்து வீடு கட்டி குடிப்பற மாதிரி இவங்க மாதிரி ரெண்டல் கட்டி விடணும்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த சைட் வந்து ஒரு பக்காவான சைட்டா இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாதீங்க, உடனே ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க, சார் வந்து மீட் பண்ணுங்க. சரி, இப்போ நம்ம பிளாட் மட்டும் தான் கொடுக்குமா இல்ல இந்த மாதிரி வீடும் கட்டி தரீங்களா? இல்ல, வீடும் நம்ம கட்டி கொடுக்குறோம் பிரதர். அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்காக லோ பட்ஜெட்ல இன்னைக்கு யாராலும் கொடுக்க முடியாத ரேட்ல, அதுவும் நம்ம தாம்பரத்துல இருந்து ஒரு 20 நிமிஷம் தான் நம்ம சைட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு லொகாலிட்டியில 30 லட்சம் ரூபாய்க்கு இடத்துடன் கூடிய வீடு கொடுக்குறேன். ஜஸ்ட் 30 lakhs இடத்துடன் கூடிய வீடு நம்ம கட்டி கொடுக்குற இந்த மாதிரி வீடு. இது இப்போ பார்க்கவே சூப்பரா இருக்கு. ஆமா, இந்த ஒரு வீடு வந்து நம்ம கட்டி சேல் பண்ணிட்டோம். கஸ்டமர் வாங்கிட்டாங்க, ரெஜிஸ்ட்ரேஷனும் முடிஞ்சிருச்சு போன வாரம். சூப்பர் சார். ஆமா, இதுக்கு எவ்வளவு சார் இனிஷியல் அமௌண்ட் தேவைப்படும்? மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 8 லட்சம் ரூபாய் இருந்தா போதும். 8 லட்சம் ரூபாய் இருந்தா மினிமம் 8 lakhs இருந்தா ஓகே. லேண்டா வாங்கணும்னா எவ்வளவு சார் தேவைப்படும்? லேண்டா வாங்கணும்னா மினிமம் ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தா போதும். ஓகே. பேலன்ஸ் வந்து பேங்க் லோன்ல இஎம்ஐ கட்டிக்கலாம். சூப்பர். இஎம்ஐ எவ்வளவு தானே கேக்குறீங்க? இப்ப பிளாட் வாங்கினாங்கன்னா ஒரு 8000 ரூபாய். 8000 ரூபாய் மாசம் கட்டுறோம். எவ்வளவு நம்ம செலவு பண்றோம் இல்லையா? அதுல டெய்லி ஒரு 300 ரூபாய் எடுத்து வச்சுட்டு ஒரு மாசம் ஒரு 8000 ரூபாய் நம்ம பேங்க்குக்கு இஎம்ஐ கட்டணும்னா நமக்கு ஒரு சொத்தாயிடும். சூப்பர் சார். இப்ப வீடா வாங்கினா அதுக்கு எவ்வளவு இஎம்ஐ சார்? இப்ப மினிமம் வந்து ஒரு 20000 ரூபாய். 20000 ரூபாய். ஆமா, இப்ப நம்ம ரெண்டுக்கு எவ்வளவு கொடுக்குறோம் இல்லையா? ஒரு மினிமம் சிட்டி உள்ள 20000 ரூபாய், ஒரு 12000 15000 கொடுத்தா கூட இன்னொரு 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு கட்டினீங்கன்னா உங்களுக்கு சொந்த வீடே வாங்கிடலாம். சோ இந்த மாதிரி வீடும் நம்ம கட்டி கொடுக்குறோம். இல்ல இது மாதிரி பெரிய வீடா வேணும், இல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வேணும் அப்படின்றவங்களுக்கு நம்ம கட்டி கொடுக்குறோம். சூப்பர் சார். எந்த மாதிரி அவங்களோட பட்ஜெட் தகுந்த மாதிரி அந்த மாதிரி கட்டி கஸ்டமருக்கு என்ன பட்ஜெட்டோ, அவங்களுக்கு என்ன அவங்களோட கனவு என்னமோ அதை நம்ம செஞ்சு கொடுக்குறோம். சூப்பர் சார். இப்ப லோன் எவ்வளவு பர்சன்டேஜ் சார்? லோன் வந்து இங்க 80% வரைக்கும் லோன் கிடைக்கும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். எப்பவுமே நான் சொல்லுவேன், அக்கார்ட் ஹவுசிங்கை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட்ஸ்ல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்காது. அக்கார்ட் ஹவுசிங்கை பொறுத்த வரைக்கும் இதுல புரோக்கரேஜ் எதுவும் கிடையாது. டைரக்ட் நம்ம கம்பெனி சேல் தான். இங்க புரோக்கரோ மீடியேட்டரோ சேனல் பார்ட்னரோ யாரும் கிடையாது. சைட்ல நானே இருப்பேன். என்னோட நம்பர் தான் ஸ்கிரீன்லயும் கொடுக்குறேன். மக்கள் பார்த்தாங்கன்னா எந்த ஒரு டவுட்ஸா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணலாம், சைட்ல மீட் பண்ணலாம். கண்டிப்பா நான் கூட இருந்து உங்க வீட்டுல ஒரு ஆளை நான் உங்களுக்கு சர்வீஸ் பண்றேன். உங்க கூடவே நான் டிராவல் பண்ணுவேன். என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்க பின்னாடி நிற்கும். சாரா நம்ம ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன், உடனே கால் பண்ணி இன்னைக்கே உங்க சைட் விசிட் புக் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்குறது தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ப்ரோ. சூப்பர்.